அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு செப்டம்பர் மாத பலன்கள், கிரக சூழ்நிலைகள், கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்க போகுது, என்ன ஒரு பிரேக் த்ரோ நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, சேலஞ்சஸ் எல்லாமே உங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு வருமா, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ கிடைக்கும், எனக்கு பிஸ்னஸ் ரிலேட்டட் எப்படி இருக்கும், கரியர்ல எப்படி இருக்கும், நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேனா, ரொம்ப நாட்களாக ஒரே இடத்துலயே நிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அப்படியே க்ரோ ஆயிட்டே போறாங்க, நான் மட்டும் நின்று எல்லாரையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு, ஒரு க்ரோ ஆகாத மாதிரி இருக்கு, சேலஞ்சஸ் நான் நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய டைம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசியை பொறுத்தவரையும் சூரியன், புதன், கேது ராசியில 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். ஸோ ரொம்ப நாட்களாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ராசியிலேயே கேது, மனம் சார்ந்த பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் இருக்குது. அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். மோர் ஓவர் பெரிய பிளானட் எல்லாமே எந்த ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளும் ஆளாகலை. ஸோ சிம்மத்தை பொறுத்தவரை எப்படி இருக்க போகுது, சிம்மம் அப்படின்னவே ஒரு சிங்கம் ராசின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் பொய் பேசுறது பிடிக்காது, பொய் சொன்னால் அதை விட பிடிக்காது, எதா இருந்தாலும் நேராக பேசு, நேர்மையாக இருங்க அப்படின்னு கூட்டத்தில் ஒரு சத்தமான ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிம்ம ராசி தான். சிம்ம ராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டமான விஷயத்த கூட மற்றவங்க பார்த்து இப்படி ஆச்சரியப்படுற விஷயத்த கூட செஞ்சு முடிக்கவே முடியலன்னு நீங்கள் சிம்மத்திட்ட சேலஞ்சஸ் பண்ணி பாருங்களேன். உங்களால் இது முடியாதுப்பா, நீ வேண்டாம் விட்டுரு அப்படின்னா அதைய இப்படி செஞ்சு காமிக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா இந்த சிம்மம் தான். இந்த சிம்மத்துக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் இந்த ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். இனிமே எல்லா விஷயத்துலேயும் கிங் அப்படின்னு சொல்லலாம். 2வது, குடும்ப பொறுப்பை சின்ன வயதிலேயே சுமந்தவங்க தான் இந்த சிம்மம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த செல்ஃப் எது வேணாலும் நான் வாழ்க்கையில் இழப்பேன், ஆனால் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை என்னால் இழக்கவே முடியாது. ஒரு தரம் தாழ்ந்து தான் ஒரு விஷயத்துக்கு நான் பண்ணணும், அது எனக்கு கிடைக்கும்னா போயிட்டே இருங்க, எனக்கு வேண்டாங்க இதெல்லாம் அப்படின்னு யோசிக்காமல், அது பணமாக இருந்துட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரே ராசி அது நீங்கள் தான். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவமிக்க ராசியை இன்னைக்கு 4 பேர் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒரு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு கேதுவால் ஏற்பட்டிருக்கு. ஸோ கேது கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களால் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த இப்படி நகர்த்தி கொண்டு போக முடியாது. நீங்கள் நினச்சது இன்னைக்கு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. கடுமையான கிட்டத்தட்ட ஒரு விரக்தி, கடுமையான மனசுமை, மனசோர்வு. ஸோ உடல் சோர்வு இன்னைக்கு எழுந்தால் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். மனசோர்வு வந்துச்சுன்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது மனசு. அப்போ மனசோர்வு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுலேயுமே பெருசாக நம்ம போனாலும் நமக்கு கிடைக்காது, நமக்கு லக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே நவடேஸ். இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்த ஒரு ஜாதகம், அவங்க சொல்லும்போது பயங்கர சுறுசுறுப்பு. நான் அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவர் வரும்போது அப்படி பவர்ஃபுல்லாக வருவார். அப்படி பேசுகிறதே பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக பேசிட்டு ஃப்ளோவில் பேசிகிட்டே இருப்பார். அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பு, நடக்கிறது போகிறது வரதுல ஒரு மாதிரி ஒரு பிரைட்டாக இருக்கும். அவர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, ஈவினிங் 7 o'clock வந்தாலும் சரி, அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவர்கிட்ட. நான் நிறைய தடவை பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன். ஸோ சந்திரனோட சேரும்போது, எந்த கிரகம் சேரும்போது நம்ம இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். சந்திரன் செவ்வாய் இது 2 காம்பினேஷன் தான் அந்த சுறுசுறுப்பு, மனசோர்வு இது எல்லாத்துக்குமே இருந்து வெளியே எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட, ஒரு தன்னம்பிக்கையோட, ஒரு கான்ஃபிடன்ஸ், துள்ளல் எனர்ஜி, டே பை டே டு டே லைஃப்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிறது தான். ஆனால் இன்னைக்கு அவருடைய ஜாதகம் 6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது, இத்தனை நாளாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, பட் இனிமேல் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. ஒரு தடவை ஜாதகத்தை பார்க்குறக்கு வந்துட்டார், ரொம்ப ஸ்லோ ஆகிட்டார். நம்ம பார்த்தது 4 years முன்னாடி பார்த்ததும் இன்றைக்குமே அவர் கம்ப்ளீட்லி சேஞ்சுடு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் எனக்கு மறதி, அதாவது இந்த ஷார்ப்பாக இருப்பேன், இந்த வேலைக்கு போகணுன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டே பேக் பண்ணி தயாராக இருப்பேன், இன்றைக்கி காலையில் அந்த விஷயம் பண்ண போகிறேன்னாவே வீட்டிலேயே அந்த பொருளை வச்சுட்டு போயிடுறேன், வண்டி எங்கேயோ போகுது மேடம், நான் எங்கேயோ யோசிக்கிறேன், அந்த மாதிரி என்னுடைய மனசுமைகள் இருக்குது, இது எதுக்குமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மோர் ஓவர் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளோடைய அனுகிரகத்தினால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, பட்
இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ அஷ்டம சனி என்ன, ஜென்ம கேது என்ன, குரு 12ல் இருந்தால் என்னன்னா, அவருடைய ஜாதகம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். அவர் சொல்கிறது டே டு டே லைஃப்பில் என்னால் சின்ன விஷயங்கள் பண்ண முடியல, எப்போவோ பண்ணின விஷயங்களுக்கு இன்னைக்கு என்னைய கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரியான விஷயங்கள். மேடம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணினதே இல்லை, அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, ஆனால் என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்க, தவறான விஷயங்கள்லாம் பரப்புகிறாங்க, இதெல்லாமே எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிட் பீரியட் வேறு யாருக்கு வந்திருந்தாலும் தாங்கியிருக்க முடியாது. பட் கடவுளோடைய அனுகிரகம்னால நீங்கள் இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கீங்க. இது மோரோவர் மேரேஜ் லைஃப்லையும் அதிகமாக உங்களுக்கு பிரதிபலிக்குது, மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் எப்படி இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம்? ரொம்ப நாள் கழித்து 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கே வரார். இதனால் ஒரு யோகம் ஜாப் ரிலேட்டடில் வந்து ஜாபை விடலாமா, விட்டா புது வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்துக்கு இந்த நேரம் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஸோ வேலையை தேடி இன்டர்வியூ போயிட்டே இருக்கேன் கான்ஸ்டண்ட்டாக. ஓவர் குவாலிஃபைடுன்னு ஒரு வார்த்தைகள்லாம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உச்சமாக இருக்கவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு இனி அதற்குண்டான விஷயங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷியோராகவே இந்த டைம் பீரியடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் லாங் டைமாக ரொம்ப நாட்களாக இந்த கம்பெனி தான் என்னுடைய ட்ரீம், இதிலிருந்து ஒரு வேலை வாய்ப்புகள், ஒரு ஜாயினிங் லெட்டர், ஒரு ஆஃபர் லெட்டர் வருமா அப்படின்னு டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதம் ஜாயினிங் லெட்டர் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுபோல் வேலை செய்கிற இடத்துல கடினமான உழைப்பு போடுறேன் மேடம், ஹெக்டிக் என்வரான்மெண்ட், என்னுடைய சூழ்நிலையில் மற்றவங்க யார் இருந்தாலும் வேலை செய்வாங்களான்னு தெரியாது, பட் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கேன். கிளியரான விசிபிளான ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, இனி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள் என்னென்னா, கிளியர் விசிபிள் ரிசல்ட்டு இந்த சிம்ம ராசிக்கு வேலை சார்ந்து கிடைக்க போகுது. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய எதிரிகளோடைய தொல்லை. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் அதுக்கு அப்ரிஷியேஷன் கோஸ் டு சம் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க திடீர்னு இது வந்து நீயா பண்ண, ஆமாம் நான் தான் பண்ணினேன், இந்த விஷயங்கள் நீயா பண்ண, ஆமாம் நான் தான் பண்ணினேன், இந்த இன்னொருத்தருக்கு அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓரமாக ஒதுங்கி இருந்த காலமெல்லாம் போய் இனி நீங்களாகவே ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டிரான்சிட் டைம் பீரியட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்கு ஒரு வரப்பிரசாதமாக, ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாலே ஒரு யோகம் தாங்க. எப்போலாம் சிம்மராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நம்ம சிம்மத்துக்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, அதனால நமக்கு தான் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவங்க எல்லாருமே மறு சூழ்நிலையில் உங்களை தேடி வருவாங்களான்னா எஸ், நிச்சயமாக கண்டிப்பாக வருவாங்க. உங்களுடைய தேவை மற்றவங்களுக்கு தேவை, அது ஒன்று மட்டுமே, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் பிஸ்னஸ் ரிலேட்டட் ரொம்ப நாளாக இழுபறியாக லாங் டைமாக பணம் அதிகமாக மாட்டியிருக்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மத்துக்கு. வாங்கவே முடியல மேடம் பணத்தை அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி இந்த பணத்தை எல்லாமே வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலான்னு இன்றைக்கி யோசிச்சு போயிருப்பீங்க, பட் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இன்றைக்கி பண்ண முடியாது, அடுத்த மாதம் பண்ணித்தரேன், அதுக்கு அடுத்த மாதம் பண்ணித்தரேன், உங்களால் அதை தட்டி கழிக்கவும் முடியாது. சரின்னு பட் அவங்க வச்சுக்கிட்டே தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி சிம்மத்தை பொறுத்தவரையும் கேது கொடுத்துட்ருக்காரு. ஸோ இனி பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது. அதே போல் அன்னெசரியான எக்ஸ்பென்சஸை நீங்கள் ஆல்ரெடி குறைக்கிறதுக்கு கற்றுருக்கீங்க. இனியுமே 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, நீசமாக இருக்கிறதுனால 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு கிளியர் ஆக போகுது. அதே போல் மேரேஜ் லைஃப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்டு பர்சன் பேசுகிறதுனால சொல்கிறதுனால அவங்க சொல்கிறத நம்பி அதன் மூலியமாக மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்காம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதிகமான ஒரு மன உளைச்சல் அடைஞ்சிருக்க ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஸோ இந்த சிம்மத்தை பொறுத்த வரையுமே இந்த ப்ராப்ளம் எல்லாமே இனி வரக்கூடிய டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறதுனால, உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுகிறதுனால உங்களுடைய உறவு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய உறவுகள்லாம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதுலாம் மாற்றிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் மற்றவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால
உங்களுடைய ஃபேமிலி பாண்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். அதே போல் மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருஷமாக நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். 32, 33 இந்த ஏரியாவுக்கு இதுக்குள்ளே வந்துட்டா இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு முத்திரை குத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் ஏன் கல்யாணம் பண்ணலை இன்னும் பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் குருவோடைய டிரான்சிட்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான வரன். சடன்லி பார்த்தோம், ஒரு கோயில்ல பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம், எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, திடீர்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு திடீர் திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள் தான். டிரான்சிட் பலன் அப்படிங்கிறது மாதம் மாதம் மாறிட்டே இருக்கும். ஸோ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது மாறாது. நீங்க யாரு, உங்களுடைய லக்னாதிபதி என்ன, நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, இன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த விஷயங்கள நீங்க எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தனிப்பட்ட இந்த டிரான்சிட் சொல்லவே சொல்லாது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ நீங்கள் எங்கிட்ட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.